என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா குட்டீஸ்? ஏன்னா உன்னோடு தான் இன்னைக்கு ஒரு பாடலே நம்ம பாடி முடிச்சிட்டோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடல்கள் எல்லாமே வெறும் பாடல்களாக இல்லாமல் நம்மளுடைய ப்ரேயராக அதை எடுத்து கொண்டுட்டு போகும்போது அதுக்கு ரொம்பவே அதில் பலன் இருக்குங்கிறது, ரொம்பவே அதில் ஆசீர்வாதம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று குட்டீஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நாளில் நம்ம பார்த்த பாடல் ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. ஏன்னா நீ இந்த பாடலை கேட்கும் போதே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம சும்மா உட்காந்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வரும். ஏன்னா நம்மளோட ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னோட உயிர், எனக்கு உயிருக்கு உயிராக நீ இருக்கிற, ஸோ நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதுவும் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க நமக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் செல்வம் எல்லாம் உனக்கு தேவைதான், கண்டிப்பாக அது இருந்தால் தான் வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிற அப்படின்னாலும் அதெல்லாம் உன்னை விட்டு ஒரு காலம் வரும் போகும். ஆனால் நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தாலும் இல்லை எவ்வளோ நீ டவுனில் போனாலும் கூட நான் உன்னை எந்த இடத்துலையுமே நான் விட்டு விலக மாட்டேன். எப்பயுமே உன் கூட உனக்கான அன்புல உனக்குரிய அன்பாக நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே உன் கூட இருப்பேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, நம்ம இனிமே அப்போ இதுக்கு நம்ம ஆசைப்படுறோமா, ஏசப்பா எனக்கான உயிரா எனக்கான அன்பா எப்பயும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா? அப்படி ஆசைப்பட்டோன்னா ஒரு நேரமும் நம்ம அவரிடத்துல பாடல் வழியா, இந்த பாடல் நீங்கள் பாடும்போதே நீங்கள் ஒப்பு கொடுங்க, இந்த பாடல் எனக்கானதாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லணும், என்னுடைய உயிர் நீ தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எதுக்கும் சோர்ந்து போகாத, நீ எந்த போராட்டத்தையும் குடிச்சு பயப்படாத, ஏன்னா நீ என்னோட உயிர் நீதான்னு என்னை பார்த்து பாடுங்க ஏசப்பா, எனக்காக இதை சொல்லுங்க ஏசப்பா. உனக்கு எவ்வளோ விஷயங்கள் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உன்னை எந்த இடத்துலையும் நான் கடந்து போகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன், நீ என்கிட்ட சொல்லுங்க ஏசப்பான்னு நம்ம தான் குட்டீஸ் ஒரு பாடல் வரிகளையும் நமக்கானதாக எடுத்துக்கிட்டு அதை ஏசப்பா கிட்ட ப்ரேயராக ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாடல், ஏசப்பாவுடைய பாடல் ரொம்பவே பிடிச்சதா, உங்களோட இருதயத்தில் அந்த பாடலை கேட்ட உடனே ஏசப்பா உங்ககிட்ட பேசுகிறதா உங்களுக்கு தோணும் தானே? இந்த நாளில் நீங்கள் அந்த பாடலை எடுத்துகிட்டு ஏசப்பாட்ட பேசுங்க. இந்த வரியை நீங்கள் எனக்காக சொல்லுங்கள் ஏசப்பா, அதுக்கு நான் தகுதி உடையவளாக என்னை மாற்றிக்கிடணும், அதுக்காக நான் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும், நான் எந்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை பயன்படுத்துங்கன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்களேன். கண்டிப்பா எசேக்கியேல் 36:11 படியா, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அப்படிங்கிற வசனத்தின்படியா இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க ஏசப்பா. நம்ம ஒரு காரியத்திலையும் ஏதோ நம்ம ஏசப்பா பாட்டு கேட்குறோம் தானே, ஏசப்பா பாடல பாடுறோம் தானே அப்படின்னு இல்லாம எல்லாமே எனக்கானதா, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க எப்போ அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவர் கொடுக்குற வார்த்தைகளையும் எடுத்துக்கிறீங்களோ
இருக்கிறீங்களோ, கண்டிப்பா இப்ப இருக்கிற நம்மளுடைய நிலைமை எவ்ளோ நமக்கு வருத்தத்த குடுக்கிறதா கூட இருந்துட்டு போட்டுமே. ஆனா, இத விட பன்மடங்கு நற்சீர் உண்டாகும்படியா நம்மள ஆசீர்வதிப்பேன்னு ஏசப்பா இந்த நாள்ல சொல்றாங்க குட்டீஸ். ஸோ கண்டிப்பா ஒரு புதிய முறையில ஒரு வழி ஏசப்பா நமக்கு காட்டிக் குடுத்துருக்குறாங்க. அவருடைய வார்த்தைகள நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம, அதோட வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா, பொதுவாவே நம்ம வெறுமனே இப்ப இந்த வசனத்த கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிற நிலைய காட்டிலும் நான் இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தானே குட்டீஸ் உங்க இருதயத்துல தோணும். ஆனா, அந்த வசனம் எனக்கானதா தான் இருக்கணும். எனக்கானதா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்னைய மாத்திக்கிடணும்? எல்லார் மாதிரியும் நானும் ப்ரேயர் பண்ற நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்குபடி இருந்துக்குவேன் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? இல்ல, இல்ல, இல்ல. அப்ப நான் இன்னும் ஏசப்பா கிட்ட நெருக்கமா போகணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு நம்ம ஒரு ஒரு காரியங்களையும் ஏன் குட்டீஸ் நீங்க மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்ளோ காரியங்கள் ட்ரை பண்றோம். நம்மள அவங்களுக்கு பிடிச்சிரணும்னு சொல்லிட்டு எவ்ளோ நம்ம காரியங்கள் பண்றோம். ஆனா ஏன் ஏசப்பாவ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? அவர் அதுக்கு டிசர்வ் ஆனவங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் பண்றாங்கங்கிறப்போ, அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி, அவர நம்ம கூடயே தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது குட்டீஸ்? ஸோ இந்த நாள்ல நம்ம நிலைமை மாறணும் அப்படின்னா, அதுக்கு அவருடைய பிளெஸிங்ஸ் இருந்தா தான் மாறும். ஆனா அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும் தான் கண்டிப்பா அது நமக்கு நடக்கும். ஸோ இந்த வசனத்த நம்மதாக்கிக்குவோம், இந்த பாடல நம்மதாக்கிக்குவோம். இன்னைக்கு கிடைக்கப் போற ஆசீர்வாதம் நமக்கானதா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் நம்மள தனித்தனிப்பட்ட விதத்துல ஒப்புக்கொடுத்து, உங்களுக்கு என்னென்ன பாடல் ஏசப்பாவுடைய பாடல் பிடிக்குமோ, அந்த பாடல உங்களுக்குரியதா ஆக்குங்க. உங்களின் சித்தத்தின்படி என்ன நடத்துங்கன்னு ஏசப்பா கிட்ட ஒப்புக்கொடுங்க. அவர் நிறைவா நடத்துவாரு. ஆமென்.